அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையில இருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பால் கொடுத்து எப்படி காப்பாத்துறோம், அது மட்டும் இல்லாம குட்டிகள் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லி நண்பர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோங்க. இந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா நம்ம தலச்சேரி ஆட்டோட குட்டிங்க. இதோட தாய் பாத்தீங்கன்னா 4 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டி போட்டிருந்ததுனால நம்ம போய் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நமக்கு நம்ம புது வரவா நம்ம பண்ணையில நம்ம கிட்ட பால் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம பால் குட்டியை எடுத்துட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி பெரிய குட்டிகள் நம்மளுக்கு பால் குடிக்க தேவையில்ல அப்படின்னு ஸ்டேஜ்ல இந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம குட்டிகள் செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா தரமான குட்டிகளாகவும் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி 4 குட்டி ஆடுகள்ல இது பாத்தீங்கன்னா இந்த குடிக்கிற குட்டிகள் வந்து பெட்டை குட்டிங்க. இந்த பெட்டை குட்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 கிலோ இருந்துச்சுங்க. அதே மாதிரி கிடாய் குட்டி ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த கிடாய் குட்டிகள் வெயிட் பாத்தீங்கன்னா 2,800 இருந்ததுங்க. இது குட்டி போட்டு 2 நாள் ஆகுதுங்க. அது தாயில இருந்து சீம்பால் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீம்பால் குடிச்ச பின்னாடி நாம வந்து குட்டிகளை பிரிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம கிட்ட பால் அதிகமா இருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா குட்டிகளை பழக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படும். ஒரு குடிச்சு டேஸ்ட் பார்த்துச்சுன்னா குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குட்டியை பாத்தீங்கன்னா அந்த பெட்டை குட்டி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் முரண்டு பண்ணிட்டு இருந்ததுங்க. அப்புறம் ஒரு ஒரு டைம் கொடுத்து பழக்கின பின்னாடி குட்டிகள் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா கிடாய் குட்டிங்க. இந்த குட்டி அது ஃபர்ஸ்ட் குடிச்சது பொட்டை குட்டிங்க. இது கிடா குட்டிங்க. இது மாதிரி குட்டிகள் தேர்வு பண்ணி நம்ம லாபம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பாக்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே போட்டது இந்த குட்டி 4 குட்டியும் பாத்தீங்கன்னா 5 குட்டியும் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த குட்டி வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுதுங்க. மாட்டுல பால் இருக்கு. பால் சொசைட்டில பால் ஊத்தி பெருசா லாபம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கறதுனால நம்ம குட்டிகள் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இந்த குட்டிகள் வாங்கிட்டு இருந்தோம். இந்த குட்டிகள் எல்லாம் பால் பழக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் வந்து செல்ல பிராணி மாதிரி ஆகி போச்சுங்க. எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பா பால் கொடுத்து பழகிட்டோம். எல்லாமே குடிக்குதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 பொட்டை 2 கிடா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் குட்டிகள் எப்படி பால் குடிக்குது, குட்டிகள் வளர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா நீட்டா பால் குடிச்சுக்கிட்டுங்க. ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 300 மில்லி கொடுக்கலாங்க. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் வரையிலும் கொடுக்கலாம். இந்த குட்டியில இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லா கொடுத்தா 1/2 லிட்டர் பாட்டில் ஃபுல்லா கொடுத்தா குடிக்குதுங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறோம். குட்டிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தாயில வளர்ற மாதிரி நல்லா வளர்ச்சி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. இது போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது டேட் என்னைக்குன்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. அந்த குட்டிகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த குட்டிகள் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தீவனங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சுங்க. கிடா குட்டிகள் பாத்தீங்கன்னா 18 கிலோ இருக்குங்க. இது முன்னாடி இருக்கிறது கிடா குட்டிங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 பெட்டை குட்டிங்க. பெட்டை குட்டிகள் 15 கிலோ இருக்குங்க. 2 மாசம், அதாவது 2 மாசத்துக்கு முடிஞ்சிருச்சுங்க. 60 நாள் முடிஞ்சிருச்சு. நாம எடுத்துக்கிறதுக்கு பின்னாடி இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிடா குட்டியோட வளர்ச்சி பாருங்க நல்லா இருக்கு. பெட்டை குட்டிகளோட வளர்ச்சியும் நல்லா சிறப்பா இருக்குங்க. மெயினா வந்து பால் நம்ம கொடுத்து குட்டிகள் வளர்க்கும் போது ஆட்டுப்பால் கொடுக்கறத விட குட்டிகள் வளர்ச்சி நல்லதா இருக்குங்க. நீங்க பால் சொசைட்டில பால் ஊத்துறோம். இப்ப இந்த 20 கிலோ சாதாரணமா இருக்கிற குட்டிகள் கிடா குட்டி நீங்க வித்தா கூட 10,000 ரூபாய். 5 குட்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 குட்டியும் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய் கணக்கு பண்ணீங்க. நம்ம பால் சொசைட்டில பால் ஊத்தி என்ன மீதி பண்ண முடியும்? விவசாயிகள் வந்து இது மாதிரி ஏதாவது வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தி நம்ம வந்து நாமளே வளர்ச்சி பண்ணிக்கிட்டாதாங்க. ஏன்னா விவசாயத்துல பெருசா ஒரு லாபம் இருக்காது. அதே மாதிரி பால் வந்து ஊத்தி பெரிய லாபம் எடுத்து நம்ம பெருசா சம்பாதிக்க முடியாது. இது இப்போ முன்னாடி நிக்கிறது பாத்தீங்கன்னா கிடா குட்டிகள் இது 20 கிலோ இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கிடா குட்டி இருக்கும், அது 19 கிலோ இருக்கு. மிச்சம் பொட்டை குட்டிகளும் பாத்தீங்கன்னா பொட்டை குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோ ஆவரேஜா இருக்குங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தரமான இந்த பண்ணையில இருந்து தான் அந்த சின்ன குட்டி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோமே அந்த 2 குட்டியும் இந்த பண்ணையில இருந்து எடுத்துட்டு வந்தோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆடு தாயாடு தான் வச்சிருக்காங்க. அதை வந்து கொட்டில் முறையில வளர்க்கலாம். சிம்பிளா கீழே விட்டு வளர்த்துறாங்க. குட்டிகள் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. இது மாதிரி குட்டிகள் செலக்ட் பண்ணி நல்ல பெருஆட்டுல எடுக்கும் போது நமக்கு பண்ணையில குட்டிகளும் நல்ல தரமா வருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும், ஆடு வளர்ப்பை பத்தி தேவைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் போறது நமக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.